வணக்கம். மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோ சேரர்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யர்க, கங்குல் பகலுங்கள் மற்றொன்றும் காணர்க, இங்கிப்பரிசே எமக்கென்கோன் நல்குதியேல், எங்கள் எஞ்ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகர் இப்பாடலில் பூரண சரணாகதி எப்படி இருக்க வேண்டும் என்று விவரிக்கிறார். பூரண சரணாகதி என்பது ஆல்வேஸ் சரண்டர். கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு இருந்துவிட்டு தங்களின் விண்ணப்பத்தை கடவுளிடம் கேட்பதாக இப்பாடல் அமைத்திருக்கிறார். எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள். இறைவனிடம் உன் அருளை கொடு, உன் அன்பை கொடு, என்னை காத்து ரட்சிப்பாய் என்றெல்லாம் விதவிதமாக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை கெஞ்சலாக இருக்கலாம், கொஞ்சலாக இருக்கலாம், வேண்டுகோளாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கு மாணிக்க வாசகர் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறார். எங்கள் பெருமானே, உமக்கு ஒன்று சொல்கிறோம். எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது பற்றி ஒரு உபாயம் சொல்கிறோம், கேட்பாயாக என்று இறைவனுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை உறுதி செய்கிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பெற்றோர்கள் சொல்லும் வழக்கமான வசனம், எங்கள் பிள்ளையை உன் கையில் கொடுத்து விட்டோம் அப்பா, உனக்கே அவள் அடைக்கலம், கண்களைப் போல் காத்துக்கொள் என்றெல்லாம் கூறுவார்கள். இது பழைய வசனம். அதிகாலையில் மாழ்கறி நீராடிய பெண்கள் இறைவனிடம் இறைஞ்சுவது தனக்கு அமையும் கணவன் சிவ தொண்டனாகவும் அந்த தொண்டனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுகோள். அங்கு அப்பழஞ்சொல் புதுக்குமே மச்சத்தால் காலம் காலமாக சொல்லுகிற இந்த பழமொழி எல்லா பெற்றோர்களும் போலவே எங்கள் பெற்றோர்களும் தங்கள் கடமையை செய்வது எங்களுக்கு தேவையில்லை. இவை யாவும் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்பழமொழியை புதுப்பித்து தாருங்கள் என்று வேண்டுகிறார்கள் அந்த பெண்கள். எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்களுக்கு தோன்றும் உபாயம் ஒன்று உன்னெடுத்து சொல்லி வைக்கிறோம், நன்றாக கேட்டுக்கொள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோ சேரர்க. உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய சிவ தொண்டர்கள், உன்னுடைய அன்பர்கள், அவர்களிடமே எங்கள் உடல் சேர வேண்டும். எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யர்க. என்னுடைய கைகள், எம் கைகள் உனக்கன்றி வேறு எவருக்கும் தொண்டு செய்யலாகாது என்று கூறுகிறார்கள். மற்றும் கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணர்க. கங்குல் என்பது இரவு. எமது கண்கள் இரவிலும் பகலிலும் உன்னைத் தவிர வேறு எதனையும் காணலாகாது என்று வேண்டுகிறார்கள். இங்கிப்பரிசே எமக்கென்கோ நல்குதியேல். இவ்வுலகத்தை ஆளும் அரசனாக விளங்கும் எம்பெருமானே, எமது விண்ணப்பத்தை அவ்வாறே அருள்வீர்கள் ஆகில், எமது விண்ணப்பத்தை அவ்வாறே செய்வீர்கள் என்று ஆகில், எங்களில் எஞ்ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்களுடைய விண்ணப்பம் நிறைவேறிவிட்டது என்றால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சூரியன் எங்கு உதித்தால் என்ன, எத்திசை மறைந்தால் என்ன, எங்களுக்கு என்ன குறை, ஏது குறை என்று கூறுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் இறைவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பதே எங்களின் முக்கிய செயலாகும் என்று தமது விண்ணப்பத்தை நிறைவு செய்கின்றனர் கன்னிப்பெண்கள். தேங்க்யூ.